ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டால் அவங்க செல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு கோயில் கிளம்புனோம் பார்த்துக்கோங்க. காலையில் வீட்டில் எதுவுமே சாப்பிடல. அதனால் போகிற வழியிலேயே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் பார்த்துக்கோங்க. சமோசா, அதுக்கப்புறமா வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக போண்டாலாம் சாப்பிட்டுட்டு போனோம் பார்த்துக்கோங்க. டீ குடித்தோம் பார்த்துக்கோங்க. டீ வந்து இங்கே உள்ள கடையிலலாம் டீ வந்து குட்டி கப்பில் தான் தருவாங்க பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் போட்டால் அந்த கப்பில் இருக்கிற காஃபி வந்து ஒரு மடக்கு தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இருக்கும். குட்டி கப் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆனால் குடித்தா ஒரு மடக்கு தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டோம். விக்கிக்கு ரித்விக்கும் நான் வீட்டில் வச்சு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ரித்விக்கு பால் எல்லாமே நான் வீட்டில் வச்சு அவனுக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரித்வி வந்து போகிற வழியிலே அவனுக்கு தூக்கம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நானும் சரி காந்தி தான் பக்கத்தில் போனோன்னு தூங்க வச்சா டிமார்ட்டில் ஃப்ரீயாக எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. இல்லைனா அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளாண்டு கிடப்பான். அதனால் சரி தூங்கிட்டா நல்லதுன்னு சொல்லி அங்கே தள்ளி போய் தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். அவன் இங்கே வச்சே தூங்கிட்டான் பார்த்துக்கோங்க. திரும்ப தூங்குறப்பலே எழுப்பையா முடியும். நானும் கொஞ்ச நேரம் மைண்டை டைவர்ட் பண்ணி பார்த்தேன். பஸ்ஸை பாரு தம்பி, லாரியை பாருன்னு சொல்லி மைண்டை டைவர்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்ச நேரம் இருந்தால் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு நேராக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த கோயில் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்ம இடத்துல உள்ள கோயில் மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் இந்த சாத்தூர், திருச்செந்தூர்லாம் போனால் நிறைய கடைலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய கடைலாம் இருக்கும். கூட்டமும் நல்லா கூட்டம் இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த கோயில். நாங்கள் அடிக்கடி போவோம் பார்த்துக்கோங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டோம். வந்து விக்கிக்கும் ரித்விக்கும் அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் மச்சான் வாங்கி கொடுத்தாங்க. அவனும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. ரித்வி வந்து ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட மாட்டான் பார்த்துக்கோங்க. அவன் இந்த விக்கி வாங்கினோன்னா ஆசைப்பட்டு கேட்பான். திரும்ப ஒரு வாய் வாங்கி வச்ச உடனே வேண்டான்னு வச்சுருவான் பார்த்துக்கோங்க. திரும்ப அவன் சாக்கில் நான் அதை எடுத்து சாப்பிடணும். திரும்ப கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. நேராக டிமார்ட் கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் வந்து நிறையா திங்ஸ்லாம் எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா விக்கிக்கு அடுத்த வாரம் பிறந்தநாள் வருது. அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தா பார்க்கணும், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அது வந்து வேறு ட்ரெஸ் எடுக்கணும் விக்கிக்கும் ரித்விக்கும். நேராக கடைக்கு போயிட்டு பார்த்தோம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆஃபரில் இருக்குன்ட்டு போத பார்த்துட்டு அப்புறமா எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விக்கிக்கு எல்லாம் எடுத்துகிட்டேன். ஸ்கூலுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய், அப்புறமா பாத்திரம் முசல் லிக்யூடு அதெல்லாம் ஆஃபரில் இருந்ததை மட்டும் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடெலாம் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்து, அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா அந்த கிச்சன் கண்டெய்னர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் போனாலே ஏதாவது எடுப்பேன்னு நினச்சிட்டு, ஏன்னா இங்கே வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது பார்த்துக்கோங்க. கிச்சன் குட்டி கிச்சன் பார்த்திங்களா, வைக்கிறதுக்கு இடமே கிடைக்காது. நம்ம புதுசாக வாங்கி எங்கே கொண்டு வைக்க முடியும்? எல்லா பொருளுக்குமே அந்தந்த டப்பாலாம் வச்சுருக்கு. அனாவசியமாக வாங்கி அடைக்க வேண்டாம். இப்போ ஊருக்கு போனால் வாங்கிட்டு போகலாம். இங்கே இருக்க மோஸ்ட்லி எதுக்கு வேணும்ன்ட்டு வாங்கலை பார்த்துக்கோங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம் பார்த்துக்கோங்க. அது வந்து மச்சான் போகாதன்னாங்க. போனால் எடுக்க தான் தோணும். அழகாக இருந்தோன்னா எடுக்க தான் தோணும். நான் சரி எடுக்க மாட்டேன், பார்த்துட்டு மட்டும் வரேன்ட்டு நானும் விக்கியும் ஃபுல்லாக பார்த்தோம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எதுவும் எடுக்கலை, வச்சுட்டேன் திரும்ப. அதுக்கப்புறமா என் மச்சான் தான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு 2-3 பேண்டு, அதுக்கப்புறமா செப்பெல்லாம் எடுத்தாங்க பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி நான் எதுவுமே எடுக்கலை. விக்கிக்கும் என் மச்சானுக்கும் தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாம் வாங்கிட்டு நேராக காந்திதாமில் கேரளா ஹோட்டல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். அங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற சாப்பாடு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மீல்ஸு, அதுக்கப்புறமா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி புரோட்டா, சிக்கன் கிரேவி எல்லாமே கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அங்கே போய் சாப்பிட போகலான்னு அங்கே போனோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேணான்ட்டு நானும் வச்சோடனே வெஜ் மீல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. சாப்பாடு அன்றைக்கி சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. சோறு, அதுக்கப்புறமா சாம்பார், மோர் குழம்பு, அவியல், அதுக்கப்புறமா அந்த மிளகா பச்சடி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறமா கொண்டக்கடலை கூட்டு, அதுக்கப்புறமா வேறு என்ன கூட்டு வச்சுருந்தாங்க, இது சீனி இறக்கா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா விக்கி ரித்விக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. டிமார்ட்டில் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் இந்த துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வாங்கினோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, நாங்கள் இருக்கிற இடத்துல கடுகு வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு.
அதனால் நல்ல நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த பெரிய கடுகு இருந்துச்சு, அது ஒரு 3 பாக்கெட் எடுத்தேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல மிளகு, அதுக்கப்புறமா விக்கிக்கு ஸ்கூலுக்கு ரிட்டன் கிஃப்ட் எடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பென்சில் செட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து எல்லாமே வந்துடும், அதனால் குழந்தைங்களுக்கு யூஸாகவும் இருக்கும்ட்டு இதை எடுத்தோம் பார்த்துக்கோங்க. அவங்க கிளாஸில் இந்த சாக்லேட்லாம் கொடுக்கக்கூடாது பார்த்துக்கோங்க, இப்படி யூஸ்ஃபுல்லாக தான் ஏதாவது கொடுக்கணும். அதனால் விக்கிக்கு வந்து அது எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா பெருங்காயம், எல்ஜி டிடி பெருங்காயம், அது எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நூல்கண்டு, அதுக்கப்புறமா அந்த லிக்யூட் எடுத்தேன். அப்புறமா குக்கிங் ஆயில் 2 லிட்டர் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்து, இங்கே எடுக்கிறத விட அங்கே வந்து நாங்கள் இருக்க இடத்துல வாங்குறத விட டிமார்ட்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்து, அதில் 2 பாக்கெட் எடுத்து போட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெட்டால், அதுக்கப்புறமா விக்கி வந்து ஸ்கூலுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் ஆனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சொன்னோம்ல, பூண்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா கிச்சன் டவல் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. அது 4 பீஸ் இருந்து, ரேட்லாம் எதுவுமே சொல்லலை, எதுவுமே ரேட்டு பார்க்கல பார்த்துக்கோங்க, மறந்துட்டு எல்லாம் கவரை பிச்சு தூரம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ரேட் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் இங்கே வாங்கிறத விட டிமார்ட்டில் ரேட்டு நல்லாவே இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மச்சான் வந்து 3 பேண்ட் எடுத்தாங்க சொன்னோம்ல, அது வந்து இருந்து பார்த்துக்கோங்க. நல்லா டிமார்ட்டில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்லாம் நம்ம கடையில் இங்கே எடுக்கிறதுக்கும் டிமார்ட்டில் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த செப்பல் எடுத்திருந்து, அப்புறம் நான் விக்கி காட்டுதாம்ல அவனுக்கு ஜாமெட்ரி பாக்ஸு. அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் இங்கே பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர் போன பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து பொட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்து, அப்படியே எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரித்வி கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினாங்க மச்சான். ஏன்னா ரித்வி வந்து இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கான், இந்த டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நாளும் இந்த பாத்திரம் கரண்டி இதெல்லாம் வச்சு விளையாடுவான்னு சொல்லுவேன், இப்போ தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டாய்ஸ்லாம் மச்சான் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.